மகாராஜா கேவல கோவக்குறி கோவக்குறி நான் அமைச்சரா இருந்தா நான் என்ன மாதிரி சாமி இங்க வந்து ஈடு வாங்கிட்டு இருக்கிறேன். கையில பிடிச்சிட்டு தூங்க மாட்டேன். பேனால சொல்லுங்க கேளம் அவனை சொல்லுங்க அவனை நான் உன்னை சொல்லுவாங்களா பழலுக்காரன் ஏற முடியாது தடுமாறிக்கிட்டு இருக்கான். வட்டம் போட்டு விளாண்டுட்டு இருக்கிறீங்க. ஆரம்ப சரி நல்ல கபடி நாத்தங்கே பற்ற ஆற வேண்டாடா. எப்படி எப்படி கட்டி இருந்தோம் அவன் சரி காத்து போக துள்ளி கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. சரி நண்பா சொல்லுங்க மகாராஜா. என் அருமை தோழா சொல்லுங்க. பள்ளக்காடு ஓலா பள்ளக்காடு ஓலா இல்லைங்க அப்படியேப்பட்ட ஒரு உலகம். சொல்லுங்க அமைச்சர் அறிவழகா. சொல்லுங்க மகாராஜா. துணி அழகா சொல்லுங்க. அப்படியே கதை அப்படியே நெருப்பு மாதிரி நிக்கிறோம். அள்ளிட்டு கொண்டு போயிட்டோம். ஒருத்தெல்லாம் நல்லா தான் இருக்க மாட்டேங்குது. ஆனா டான் 5:45 கோமாளி செத்து போயிருவான். சும்மா மூடு 19,000 ஆண்டவன் அரசாண்டே கொள்ளும் தெய்வம் நின்றே கொள்ளும். அந்த மாதிரி நீ விட்டி விட்டி அடி வாங்கி இப்படி அடிச்சுக்கிட்டு அந்த கூட திமிரு அடக்க மாட்டேங்குது. கையில தான் அடிக்கிற நீ சூத்தல வாங்குற. அதுக்கு என்ன இது என்ன ஆறு சூத்தல வாங்குற வேச கூட சொல்லிவிட்டான். எனக்கு ஒரு குழி வெட்டுனா அப்படின்ட்டான். பழக மாட்டாங்க. இரும்புல ஒண்ணு தாக்கு பிடிக்க முடியலைங்க. ஆணிச்சு ஒண்ணு முழுங்கி போட்டாங்க. சொல்லுங்க எங்க அடிக்கிற யாருகிட்ட பேசுற ஒரு சற்றான பயமில்லை உனக்கு? என்ன கந்துக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க. கந்து கொடுக்குற ஆளு மாதிரி தெரியுது. நல்லா வசூல் பண்ணி கொஞ்சம் முடியாது. நம்மளால ஈடு வாங்க முடியல. ஆமா இன்னும் 4 கண்டு கட்டுன்னு இப்படி போட்டு அடிக்கிறான் பாத்தியா? யாருக்கும் சாமீன் பண்ண கூடாதுடா. அவன் போனவன் தான் தோலை அப்படியே உரிச்சு விடுவோம். ஜாக்கிரதை. 18 உரிச்சு இருப்பீங்களா? என்னது ஆட்டு தோல் தானே?
பிரிச்சு மேஞ்சி போடுவேன். பந்தல போற நாட்டுக்குது பிச்சு எடுத்து போடுவா அப்படியே. நாளைக்கு வாங்க மேய்ச்சல் எடுப்பீங்களாம். பிச்சை பட்டாசு கிளப்பி விடுடா. ஏற்கனவே கிளப்பிட்டு தான் இருக்குது. என்னது பட்டாசு? சுத்தமான அலுப்பியாட்ட பேசக்கூடாது, சுத்தமான சில்லறையாட்ட பண்ணக்கூடாது. கொன்னே போடுவோண்டா கோவிந்தா. அதுக்கு தேவை கங்கணம் கட்டிக்கிறீங்க நீங்க. அப்படி நானும் ஒரு கூட தண்ணி ஊற்றி துளுக்கடா கோமானா கூட சம்பளத்தை வாங்க துளக்க மாட்டேன். என்ன என் பொண்டாட்டி இப்ப சொல்லி கொடுத்தா வந்திருக்கிறேன். என்னே நாளைக்கு லோனு கட்டணும். நாளைக்கு நான் சோத்துக்கு சம்பாரி, நீ சாத்துக்கு சம்பாரி. நண்பா சொல்லுங்க. நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையில சிறந்த பொன்னாடு. என்ன இன்ட்ரோல் பிரேக்கானா? இது என்ன நாடு? இது தமிழ்நாடு. அந்தால போடா, அந்தால போ, சம்பளம் வாங்கலாம். அந்தால போடுறா. இது இடம் பத்தாதுங்கிற உள்ள போவ அடிலாம் இடங்கிற பெரிய மனுஷன் டீ கொண்டாட சொல்றான். வேலை வைக்கிறது நல்லா. நீ எதுக்கு அடிக்கணும்னு தெரியுங்க. எதுக்கு இங்க அடிச்சு அங்க ஓசை கேக்குதுன்னு தான். நண்பா சொல்லுங்க. ஏடா நிக்கிறான் அப்படியே எங்க சௌகரியம் அவங்க சௌகரியமா? நீ வாத்தியார் வந்தா நீ எது சொன்னாலும் கேட்கணுமா? அமைச்சரே இவன் ஏன்டா வெளியே வந்தான்? அது அமைச்சவரியம். இது என்ன ஊரு? இது செம்புளிச்சாம்பாளையங்க. என்ன சாமி? வேப்ப மரத்து முனியப்பன். இன்னும் செம்புளிச்சாம்பாளையத்தை எழுதறிவில்ல. வேப்ப மரத்து முனியப்பனுக்காக 5 வருஷம் மௌனி செம்புளிச்சாம்பாளையத்துக்கு சம்பளம் வாங்க. வேப்ப மரத்து முனியப்பன் கோயில் கொங்கனாபுரத்துல சண்டைக்கே வந்திருப்பாங்க. தெரியாது என்னதுக்கு லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற. என்னை கேக்குறேங்க. சொல்லுடா. மழையாருனாலும் மச்சா உதவி தேவையா? அதுக்கு தான் நான் கோடியா வச்சிருக்கிறேன். நாங்க 500 சம்பளத்துக்கு தாத்தனை கூட கூப்பிடுவோம். அப்படி ஒண்ணு கஷ்டமா இருந்தா போய் தங்கவேலு கோட்டை தின்னு குடிச்சாங்க. சீட்டுங்க. பழிச்சு காட்டு. பழிக்க முடியாது. அது கிடையாதுடா, படிச்சு காட்டு. நான் படிக்க முடியாது சாமி. அல புழுதி காட்டா போச்சு. படிச்சு காட்டுடா. படிக்க தெரியாது சாமி. இன்னும் எப்படி என்றால் கந்துக்காரன் காடு. எப்படி? கந்துக்கார காடு. சத்தமா சொல்லு. கந்துக்கார காடு. இன்னும் சத்தமா. கந்துக்கார காடு. இன்னும் சத்தமா. கந்துக்கார காடு. இன்னும் சத்தமா. சவுண்ட் புடியாவன். நல்ல பக்கத்துல போய் நில்லு சொல்லு. கந்துக்கார காடு. இன்னும் சத்தமா. கந்துக்கார காடு. இன்னும் சத்தமா. கந்துக்கார காடு. இன்னும் சத்தமா. கந்துக்கார காடு. இன்னும் சத்தமா. கந்துக்கார காடு. இன்ன மலமா. கந்துக்கார காடு. இன்ன சத்தமா. ஆயா புண்டை. நீ சிரிச்சிட்டு பொட்டி வச்சு கொலாயில வயரா சொல்லி விட்டுக்கிற. கந்துக்காரன் காடு என்றால் நம்மளுக்கோ சொந்தமான தாய் திருநாடு. ஆறாங்கோயா. ஆறுங்கோயா. கந்துக்காரன் காட்டிலே எழுதறில் இல்ல. ஒடுவு மரத்து முடியப்பனுக்காக திருவலை கவுண்டராகவும் சரோஜா அவர்களும் கோவிந்தன் அவர்களும் இவர்களா ஒன்றாக சேர்ந்து இந்த ஒடுவு மரத்து முடியப்பனுக்காக தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். ஆமா சாமி கடவுளே, ஒரு முனியப்பா முனியப்பா சாமி கடவுளே, என்னை யார் அடிக்கிறாங்களோ அவங்களாம் நல்லா இருக்கட்டும் சாமி. நீ சக்தி உள்ள தெய்வமா இருந்துச்சுன்னா மத்தாளக்காரன் முறைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமா, செட்டோட வண்டியில கூட்டிட்டு போகும்போது அவன் மட்டும் டோர் வளர்ந்து கீழே அப்படி மட்டும் பட்டி விட்டா இவன் வந்து அப்படி மட்டும் பட்டி விட்டா அவன் பொண்டாட்டி என்கிட்ட வந்து படுக்கணும். அப்படி வேண்டுதல் நிறைவேறிட்டா குழந்தைக்காரன் பொண்டாட்டி என்கிட்ட வரணும். பல்லாடா முக்கியம். பல்லா வேலை செய்யுது. நம்மளே ஷிஃப்ட் கணக்குல ஒரு நாள் வேலையை போட்டு பண்ணணும். என்னதுடா நூலு முள்ளுக்கு இல்ல ஒரு மரத்தை உடையப்பதற்காக ஏங்க அவன் இப்படித்தான் பேசுவான். ஆனா குஞ்சு இல்லைங்க உங்ககிட்ட. சும்மா அவன் சொல்றான்னு நாம என்ன கோபமா போட முடியும்?
திருவல்லிக்கவுண்டர் சரோஜா கோவிந்தன் அவர்கள் தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். அது மட்டுமல்ல, விடிய முப்பொழுதும் படி என்று பாராமல் இப்படி நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்த ரசிக பொதுமக்களும் அனைவற்று பேரு சிறப்புடன் வாழ வேண்டும் என்று இந்த முடியப்படை வேண்டி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அருமையான நாடகம். என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மாத்திரையா நீங்க தாங்க சொன்னீங்க சிறின்னு. ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரத கதையில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய பாஞ்சாலி என்னது ஒரு ஓசை பாஞ்சாலி சபதம் இல்லை என்றால் பாஞ்சாலி துகில் இல்லை என்றால் பாண்டவர் வனவாசம் இல்லை என்றால் தெருக்கூத்து. அது யாருக்கும் தெரியாதா? ஏடா நான் இத்தனை சொன்னா நீ எதையோ ஒன்று சொல்லணுமா? சொன்னா தானே நல்லா இருக்கும். கூடல எவத்து இருக்குது? அங்கேயே தான் இருக்குது. சங்கிரி ராஜாமணி தோட்டத்துல 2500 கேக்குறாங்க பாடவை. தண்ணி சரியா வர மாட்டேங்குது. இந்நாடகத்தில் நான் யார் தெரியுமா? உனக்கு தெரியாதா? சீர சிங்கத்தை போல் பாய்ந்து வரும் புலியை போல் வெள்ளாட்டு பட்டியில் வேங்கை புலி போந்தது போல். என்னங்க வெள்ளாட்டு பட்டியில வேங்கை போந்து ஆள்ல காட்டி துப்பி விடுமே? எல்லாம் என்னடே அந்த ஆட நினைச்சியா? சினம் கொண்ட சிறுத்தை போல். எண்ணெய் கட்டி சரியா போச்சா? சரியாகி இப்படி வந்துள்ளாரு. நான் யார் தெரியுமா? யாரு? என் பெயரை சொன்னாரே உனக்கு தெரிந்ததா இல்லையா? அதுக்குள்ள புலகை இப்படி துணி எடுத்துட்டு போனாங்க. ஏன்டா அப்படின்னு இழப்பு ஓவரா எடுக்கணும்னு ஆளே முடியிற கண்டிஷன்ல காரணம். சரி போடா அப்படின்ட்டு போயிட்டோம். அது என்ன பேசுன்னு எனக்கு தெரியலீங்க. அப்படியா? ராஜாதிராஜன் ராஜாதிராஜன் ராஜா மார்த்தாண்டன் ராஜா மார்த்தாண்டன் ராஜாதிர கோலாகாலன். நல்லா தான் இருக்குது கோலகாலங்கிற கோலாகாலன் கோலாகாலன் ராஜவீர பிரதாபனாகிய ராஜவீர பிரதாபனாகிய மன்னாதி மன்னர் மகுடமுடி தாக்கிய வேந்தர் குதிரையை குச்சியிலும் குத்தி குளிந்து குபீர் குபீர்னு குவிந்தது போல். என்ன சொல்லிட்டு தெரியலையே.
உனக்கு புரியுதாடா? என்ன சொன்னா உனக்கு தெரியாடா? எனக்கு ஒரு டைம் சொல்லுங்க, நான் கொஞ்சம் மண்டம் போலங்க எனக்கு. மன்னாதி மன்னர் மன்னாதி மன்னன் மறுபடியும் தங்கி வேந்தர் வேந்தர். குதிரையை குச்சில குத்தி குளிந்து குபீர் குபீர்னு குவிந்தெழுந்தது போல் வேணுதல் வச்சிருப்பான் நாட்டுக்கு. மேய்ச்சோத குதிரை கூட்டு வந்து குதிரையில குபீர் கூட்டு வந்து நீ தானே குதிரை கூட்டு வந்து குதிரையில குபீர் குத்தனுங்க. குவிந்தெழுந்தது போல் குதிரை குமி எரியுதா? ஆமா. சரி சரி. பூலோகம் 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 குமர்லோகம் பூர்லோகம் சுமர்லோகம் பூர்லோகம் தனலோகம் தபலோகம் ஓகட்டும் ஓகட்டும். என்னது அல்லங்க மண்டோம் ஈரேழு 14 லோகங்களை போற்றிருக்கின்ற அவரது சித்தரும் சித்தரம் சித்தரும் தைத்திரம் ஆமாங்க. சென்னர் கருடர் ஆகாயவாசியர் வாசியர். தேவாதி தேவர்கள் ஆ. மூவாவதி ஊர்கள் சரிங்க. சீக்கியர்கள் சிக்கியர்கள் போகா பூதையர்கள் போக போதியர்கள் போற்றுகின்ற போற்றுகின்ற என் பெயர் வீரப்புலி துர்ச்சாதினே. என்னடா புலம்பிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லைங்க, நான் வீரப்புலி துச்சோதனா. போடா டேய். லைட்டா அடிக்கிறபடி வாவான்னு கூப்பிட்டுக்கிறேன். அங்க நிப்பாங்க. அவன் ஒரு மனுஷனு. என் பெயர் வீரப்புலி சரி. துச்சோதனன். அப்படின்னாலும் இருந்தாலும் இந்த அழகான துர்யோதனை ஆஹா ஈண்டெடுத்தாங்களே தாய் தந்தை. என்னையும் பெற்றாலே எங்க அம்மா அம்மா வசமி ஓண்டியோ அம்மா ஓ கொஞ்சம் ஏய், அதே போறேன்னாக்குவாங்க. நாளொரு வண்ணமும் ஆமாங்க. பொழுதோறு வேடியும் ஆமாங்க. வாடா மகனே. வருங்கால குடிக்காரா என்று. குடிக்காரனா? அந்த பழக்கமே யாருக்கும் கிடையாது. சரிங்க. அப்படி என்று என் தாய் அன்னையோர் ஆலயம் அது எம்ஜிஆர் பாருங்க. மக்களை விட்டு மகராசி ஆளாளுக்கு எனக்கு இதுக்காக கூட்டிட்டு போறீங்க, கூப்பிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, அது ரெண்டாவது குடிக்காரன்னு சொன்னல, இவனு கொஞ்சம் உரைச்சிக்கிச்சு. குடியிருந்த கோவில் குடியிருந்த கோவில் என்ன சமையல சிவாஜி கூட எம்ஜிஆர் கூட சொல்றதுக்கு வந்தீங்க. என் தாயை பத்தி புகழ்றேன். யாரு ஓத்தாய்? எங்க அப்பா. ஆறவன் அப்பா அவன் முட்டிய கண்ணுல சிக்கிக்கிட்டான். என்ன பண்ணுவ? பேச்சு போடுவேன். என்ன மாவா மூத்திரம். அப்பா ஆறு நீ படாடே வாடாடே. அப்பா மவனி அப்பா மவனே அப்பா சொல்லுடா தேவனோடு போயா. என்ன எப்படிப்பா பெத்த? வாயாளம் பகட்ட அப்படியே பேத்து போடுவேன். 450 ரூபா சேகர பேத்தானோ, அதுக்கு 50,000 கந்து வாங்கியிருக்கான். என் தாயாரு தந்தையாரு 6 மணி இப்ப யாரு சொல்றவன்
அப்படித்தாலும் இந்த அழகான வீரபுலி துர்ச்சோதனை வீட்டெடுத்த தாய் தந்தை யாரு? என்னுடைய தாய் 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்தாரே. 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் தான் சுமந்தாங்களே தாய் தந்தை. என்னுடைய தாயோ காந்தாரி. தாயாரோ காட்டேரி. காட்டேரியா இல்ல பிச்சேரி. காந்தாரி. தந்தையார் என் தந்தையார் திருதராட்டிரன். விராட்டிய மாமன்னனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் சரியா கத்திரவே. நண்பா கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன கேன கூதியனா என்ன அப்படியே கேப்ப? கேட்க மாட்டேங்க. இப்படி என்ன இவ்வளவு விவரமா கேக்குறீங்க? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? அண்ணன் தம்பி 3 பேர். அண்ணா தம்பி 3 பேர். படுத்துட்டு பண்றது குறைய இருக்கு தம்பி முன்ன மாதிரி பண்ண முடியல. அண்ணன் தம்பி 3 பேர். சின்ன நபர் கிண்ணி, நடுவ நபர் விண்ணி, யாபாரு சுண்ணி. இந்த பக்கம் தெரியும் தான் சொல்லுங்க நல்லா இருக்கு. சுப்பிரமணியங்க. நண்பா ஆமா என்ன சொல்லிட்டு இருந்தேன் அவர் சின்ன நபர் கிண்ணி, நடுவ நபர் விண்ணி, யாபாரு சுப்பிரமணியா. அப்படியேமா போய் கேப்பீங்க. சரி அயங்காட்டூர்ல வந்து சுன்னி கோமாளி விடு எதுனா கேட்கட்டும். தலையால மனசுக்கே பிடிக்கிறதுல இருக்கிற நீ கேப்ப வரும்போது எப்படி வந்தா நீ பாரு எப்படி மீறான்னு. சரி சுன்னி கோமாளி ஒரு டீ சொல்றாடே. இல்லப்பா இப்போ காய வைக்க போயிருக்கிறாங்க. நாங்கள் எத்தனை பேர் விருந்தோம் தெரியுமா? எத்தனை?
எத்தனை பேர்? நாங்கள் சரியாக அண்ணன் தம்பிகள் 100 பேர். அட சரியாக அண்ணன் தம்பிகள் 100 பேர். உண்மை. யார் யாரு? துரியோதனன், துச்சோதனன், துத்ததசன், சகன், சந்தன், விந்தன், அனுமந்தன், விகர்ணன் என்று சொல்லக்கூடிய 100 பேர் பிறந்தோம். உண்மை. சரிங்க. ஆமா. எங்க 100 பேர் தானே கணக்கு இருக்குதா? எங்களுக்கு தங்கை ஒன்று உள்ளது. யாரு? திருச்சடை. தங்கச்சி திருச்சடை. சாமி தங்கச்சி திருச்சிக்கு போறாளாமா? இல்ல என்ன அதுக்கு மறுபடியும் கூத்தாடுறா? மெட்ராஸுக்கு போவா. வேணாடா கம்மிடுறா. மெட்ராஸ் வேண்டாம், திருச்சி வேண்டாம் நம்மளுக்கு. ஏங்க அண்ணன் தம்பி 100 பேரு. உண்மை. தங்கச்சியோட 101. 101. நான் உனக்கு கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எடுக்க மாட்டேன்பா. உங்க தங்கச்சி பேசாம பிறக்காத இருந்திருக்கலாம். ஏன்டா? ஏன்னு கேளுங்க, ரொம்ப உங்க தங்கச்சி பட்டு தெரியணும். என்ன சமாச்சாரம்? இப்ப திடீர்னு இப்ப நீயா கூட செத்து போயிடுற. ஒரு பேச்சுக்கு. ஒரு பேச்சுக்கு தானே? ஆமா. ஏன்னா ஒரு பேச்சு கூட என்ன சாவு சொல்லுவியா நீ? இல்ல ஒரு பேச்சுக்குங்க. சரி. ஒரு நாயக்காரன் தான் நாய் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு. உங்க வீட்டுல திடீர்னு போன விழுவுது. ஒரு பேச்சுக்குங்க. சரி. அப்படி போன விழுந்து போச்சுன்னா உங்க வீட்டுல ஏங்க அண்ணன் தம்பி 100 பேத்துக்கு 100 பேத்துக்கு உங்க தங்கச்சி ஒண்டி என்ன பண்ணுவா? ஏன்டா? 100 பேத்துக்கு 100 கோடி. செவடம் சாப்பிடாடி 10 குச்சிகள் போறோம். ஒரு 100 பேத்துக்கு சமைச்சு எண்ணெய் தேய்ச்சி சமைச்சு போறதா 2 பட்டியாட்டு அப்படியே சேர்க்கணும். இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து கடை வாங்கி இதெல்லாம் பண்ணி நிமிஷம் பண்றதுக்கு பேசாம பிறக்காது இருந்தா மிச்சம் தானே. ஏன்டா? எங்களுக்கு கொஞ்சம் குடும்ப பெருசு, வட்டாரம் பெருசு. சரிங்க. ஆமா. என் தங்கச்சிக்கு என்ன குறை? என்ன? ஏய் 2 தேங்காய்னால எத்தனை தேங்காய்? ஐயோ அப்ப கணக்கே இல்லப்பா. 100 பேர்த்துக்கு. ஆமா சாமி, ஏகப்பட்டது. என் தங்கச்சிக்கு ஒவ்வொரு கிலோ போட்டாலும் எவ்வளவு ஆகுது? என்ன பண்ணிக்கிறியா? பவுனுடா. 1 கிலோ பவுனா? அப்படியே வண்டி வண்டியா தள்ளி விடுவோம். என்ன எருவு மண்ணா? என்னதுடா? இல்ல வண்டியா? கத்த கத்தியா கொடுப்போம். என்ன மசரவா? பண்ணண்டா கட்டா. சரிங்க. அப்படி குறையலடா. அப்படியே இன்னும் ஒரு கந்து இன்னும் கட்டாதக்கிற. ஏன்டா இப்படி பண்ற? சரி அவனுக்கு தெரியுண்டா, நாங்களும் ஒரே சேனம் தான். அப்படியா? கண்ணு எடுக்கிறாளா? திருமலை நீயும் நானும் நான் ஒரு நாடாளு மகாராஜா. நாடாளு என்ன புண்டிக்கு புழுதிகாட்டுல கூத்தாடிட்டு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்றது? நாளைக்கு கந்து கட்டணும். நான் சொல்லல. நானே போட்டு வாங்குறியா? என்னுடைய தங்கை திருச்சடை ஜெயித்தரசன் குமாரன் சைந்து உனக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம். சரிங்க. உண்மை. அப்படி திருமணம் செய்து கொடுத்தாலும் என்னுடைய நாட்டின் நகரம், என்னுடைய சாம்ராஜ்யம் எப்படிங்க நான் எங்கு வசித்து வருகிறேன் எங்க சொல்லட்டுமா? சொல்லுங்க.
நாடு. சரிங்க. உண்மை. அப்படி ஆண்டு வந்தாலும் அஸ்தாபுரம் நாடு உங்களுக்கே சொந்தமா இல்ல பங்கு பகையாளி யாரும் வச்சுக்கிறாங்களா? எங்களுக்கே சொந்தம். சரிங்க. எங்களுடைய பகைவன் பங்கு பகையாளி 14 சத்ராவதி. எங்களுக்கு எதிரி யார் தெரியுமா? யாரு? எங்களுடைய சித்தமா மக்கள் பாண்டவர் 5 பேரே எங்களுக்கு எதிரி. எதனால? ஜென்ம பகையாளி. சரிங்க. சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு பகை ஏற்பட்டது. எந்த ஒரு விளையாட்டு போட்டிகள் எடுத்தாலும் பாண்டவர்களே ஜெயப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். சரி. பார்த்தார் என் அண்ணன் துரியோதனன் இந்த பாண்டவர்களை இப்படியே விட்டு வச்சா நம்மளை கொண்டு விட்டு இவங்க இந்த நாட்டை ஆடி போடுவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களை கொல்லணும். அப்ப எண்ணி வஞ்சகத்தை நெஞ்சில் வளர்த்தி சரி 1 அல்ல 2 அல்ல 1 கோடி வஞ்சகத்தை செஞ்ச நாங்க. இப்ப 1 இல்ல 2 இல்ல நாங்க விடக்கூடாதுங்க. விடவே மாட்டோம். ஆமாங்க. ரொம்ப விடக்கூடாது. நம்ம போது வயல பொல்குழி. ஆமா. நடக்க வயல நச்சுமுள். குடிக்கின்ற ஜலத்திலே கூரூசி. பறிக்கின்ற பாயில பாம்புகள். என்னாயிரக்கணக்கான வஞ்சகத்தை செய்தோம். அட பாண்டவர் செத்தாங்களா? சாவேலடா கண்டார விட்டு பசங்க. ஏன்டா தேடி எடுப்பீங்களா? ஏய் அவங்கள தீபி கேக்குற இல்ல அவங்கள சாமி கண்டவனுக்கு பிறந்த குண்டக ஜாதி பசங்க செத்தாங்களா? எத்தனை வஞ்சகத்தை செஞ்சோம்? சாகவே இல்லை. அறுக்கமா வாளி கட்டி ஐவரி தீ மூட்டி கொள்ள நினைத்தோம். அப்பனாச்சு செத்தாங்களா? அவளடா டேய். அதிலே தப்பித்து விட்டார்கள். பிறகு எங்களிடம் நாடு கேட்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது தான் தந்தையாகப்பட்ட திருதராட்சியன் கை நீட்டி காட்டினார். அகண்ட காண்டாவனம். அந்த காண்டாவனத்தை எரிச்சு ஒரு மாளிகை போல் கட்டி அதுல வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல நாங்க வாழ்றதுக்கு இதுக்கு மேல சும்மா விடுவோங்கிற ஒருபோதும் விட மாட்டோம். நாங்க பத்தி பேசுறீங்க ஆண்டவர். சரி கோபம் வருது எனக்கு. அப்படித்தாங்க இருக்கும். கோபம் வருதுடா. கோபம் எங்க டெம்பிள் போய் பாருங்க. கோபம் தான். இப்ப என்னதான் பண்ணுவது? அதனால அங்கேயே வாழ்றது விட கூடாது. இதுக்கு எப்படியாவது எங்க அண்ணன் ஒரு வழி பண்ணிருப்பா. ஆமா சாமி. அதனாலே அதி சீக்கிரமாக வந்தாயே. நீ கொஞ்சம் அப்படி இந்த துரியாரமண்ண கூப்பிடுமா இருந்தா கொஞ்சம் லவ்க்கு நம்ம பேர சொல்றதுக்கு முன்னாலே ஒரு 5 அடி தள்ளி நில்லுங்க. ஏப்பா புத்தி புண்ணு ஓட்டி வருவான். தூக்கத்துல வந்தாரு. ஆமா. வந்த நோக்கம் என்ன? 60 கோடி துரியாரமண்ண கூட்டம். என்ன கோடி? 60 கோடி. 60 கோடி. ஏதோ ஒரு 70 கோடி. ஏன்னா எங்க அண்ணனை பார்த்தா உனக்கு அப்புறம் தெரியுது. சுத்தமான சொல்ற. கமலா எங்க அண்ணன் போய் பார்க்கணும். என்ன இன்னாரும் ரெடி ஆயிருப்பாங்க. எதுக்குடா? அல்லாத மாதிரி உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வரதா? என்ன எடுத்துருப்பாரு. என்ன சொல்ற சமாச்சாரம்? நானும் படுத்தாக்கிறதுல மத்த வச்சு பீடி அமைச்சுட்டு வந்துருக்காரு. கத்தி கையில எடுத்துருப்பாருடா. எல்லாம் ரெடி. ரொம்ப கோபக்கார ஆளு. ஐயோ என்ன நினைக்கிறீங்க? மட்டும் கோபம் வந்துட்டா அல்லாத திடீர்னு கீழே போட்டு கூத்த பாரு அதை பாருன்னு போவாரு. ஐயோ அப்படியாப்பட்டவர். ஆமா. எல்லாரும் திட்டி வச்சுக்க, அவருக்கிட்ட வச்சுக்காத. ஆமாங்க. ஆள் ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. ஆமா. கொஞ்சம் வெயிட்டா இருப்பாரு. என்ன நினைக்கிற? வேத்தமோட இருந்து 48 கணேஜ் பிடி குடிச்சிருக்கான். எங்க அண்ணன் போய் பார்க்கலாமா? சக்கர நோய் இருந்தாலும் ஏப்பா எவ்வளவு ஃபீடா வராது. எங்க அண்ணங்க மொன்ன டாக்டர் சொல்லிட்டாரு. யாரை பார்த்து சொல்லுகிறாய்? அதாவது டாக்டர் முந்தானே என்ன சொல்லிட்டாரு? என்னுடைய நாட்டில் உனக்கு என்ன வேலை? துரியாத நாட்டில் இங்க என்ன வேலை உனக்கு? நான் கள்ளக்கா புடுங்கிறதுக்கு வந்தேன். டேய் நாங்களாம் நாடாள கூடிய மன்னர்கள். அண்ணா அவன் நம்ம மந்திரி. நம்மளுடைய மந்திரி. ஆமா. இருந்தாலும் இருக்கிற பாயாதಕ್ಕೆ சொல்லு. நம்ம யாரு? நாடாள கூடிய மன்னர்கள். அண்ணா சரிடாமே.
அரவக்கோடி துரிய மன்னா 56 நாட்டுக்கும் பேரரசன் வாஸ்தவம் 8 சக்கரவர்த்தி அண்ணா தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களுக்கு இந்த வீரப்புலி துர்ச்சோதினன் ஆதாரமாய் அடிப்படிது. தம்பி அண்ணனுடைய பாதத்தை விழுந்தபடியால் என்றென்றும் சுகசேமத்துடன் வாழ்வாய். ஆகட்டும் அண்ணா, தாங்கள் உள்ளவரை எதுக்கும் அஞ்ச மாட்டேன். நீங்கள் அது போல தம்பி உடையார் படைக்க அஞ்சான் எதுக்கு பயப்பட வேணாம், நான் இருக்கிறேன். அப்படியா? ஆமா. ஆனால் தம்பி தங்களிடம் ஒரு வாய் வார்த்தை கேட்கலாமா? என்ன வார்த்தை கேட்கிறாய்? இதோ இந்த ராஜா கொலுபீட மண்டகத்திற்கு தம்பியாகப்பட்ட துர்ச்சோதனை விரதகாவியத்தை விட்டு என்னை அழைத்த நோக்கம் என்ன? தம்பி உன்னை அதிக சீக்கிரமாக சபா மண்டலம் ஏன் அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? நம்ம நாட்டிலே அண்ணா இதோ ஆத்து மணல கைராத்திரிக்கணுமா, வானத்தை 2ஆம் அடிக்கணுமா, இல்ல பாறையை போலக்கணுமா, என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் தெரியுமா? ஒண்ணு பொறுத்த வேண்டாம், அவன் சொல்ற மாதிரி கேளு. அப்படிங்கிறியா? என்ன சொல்ற தம்பி? நமது நாட்டிலே பாரா சவதினிலே அயல் உலக 56 மன்னர்களும் அனைவற்ற பேர்களும் ஜல்லி ஜகிரி விஸ்வர அனைவற்ற பேர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். எப்படி அனைவற்ற தேவர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த ராஜா மன்னர்கள் எல்லாம் அமைந்திருக்கும் இந்த ராஜா சபைக்கு என்ன கூப்பிட்ட காரணம் என்ன? இந்த ராஜா சபைக்கு ஏன் அழைச்சே தெரியுமா? கொம்புக்கு கொம்பு பச்சை கொம்பப்பட்டு குதிரைக்கு மலித்ததானா நம்பிய பாண்டவர்கள் நலமோடு நம்பிதானா நம்பியே சோதனை அந்த பாண்டாளி பயிரை பிடித்து சபைக்கு இழுத்துவாரா? நம்புவாங்க. எப்படி பாண்டவர் எதை சொன்னாலும் நம்புவாங்க. கொம்புக்கு கொம்பு பட்டு குதிரைக்கு முளைத்ததாளா? குதிரைக்கு கொம்பு பட்டு குதிரைக்கு முளைத்தாளா? குதிரைக்கு கொம்பு முளைக்கும் சொன்னாரைக்கு போய் கொம்பு முளைக்குமா? அதை நாம சொன்னோம்னா பாண்டவர் நம்புவாங்க. அப்படி கேட்கறவங்க இந்த பாண்டவர முட்டாள்கள் உண்மை. அதனால கொம்புக்கு கொம்பு பட்டு குதிரைக்கு முளைத்ததால் நம்பிய பாண்டவர்கள் நலமுடன் இருப்பதால் பத்தினி பாஞ்சாலிய மயர பிடித்து திருச்சோதிதான் சபைக்கு இழுத்துவாடா. பாஞ்சாலியை இழுத்து கொண்டு வா என்று சொல்கிறாயே, இதனாலே என்ன? இதனால அன்றி தினம்
வில்லை வலிக்கும் போது என்னை பார்த்து கையை தட்டி நகைத்தாள். நகைத்து சீமையில வைக்கலாமா? பாஞ்சால தேசத்தில் பாஞ்சால மன்னன் ஸ்ரீமரம் நாட்டினார் 56 தேச அரசர்களில் தாங்களும் ஒரு போனேன். அப்ப அந்த வில்ல வளைக்க முடியாத கீழே விழுந்துட்டீங்க. உப்பிரிக்க வாழையில் நின்று கொண்டு கையை தட்டி சிக்கிச்சால் அந்த கொக்கச்சிரிச்சு பாஞ்சாலி தேவடியா எப்படி சலுப்பாகிறீங்க? அதனால அவளை நாம சும்மா விடுவதில்லை. அவளுடைய அம்மனத்தை பார்க்கணும். அவளுடைய துயில உரிவு அம்மனத்தோட வளகத்தடியில் கொண்டு உட்கார வேண்டாம். அண்ணா பாண்டவர் அனைவற்று பேரும் நம்மளுடைய சகிடி மாமன் எங்கே? மாமா சகிடி எங்கப்பா போனீங்க? சகிடி மாமனாகப்பட்டவர் பாண்டவரை ஒருவராகிய தாரா புகழ் படைத்த யுதிஷ்டன் என்று சொல்லக்கூடிய தருமரை வைத்து பகடியை சூதாடினீர்கள். சூதாடி பாண்டவர்கள் பாடையில தோற்று விட்டார்கள். ஆமா, சகுனி வந்தா கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா மாமா ஜெய் மாமா. நடந்த விஷயம் என்ன? துரிச்சோதனா, தாங்கள் நினைத்தபடியாகவே பஞ்ச பாண்டவர்களை பகடியில் அமர வைத்து வீட்டு குத்துவதற்கு சகுனி மாமன் நீ. ஏனென்றால் கௌரவர்கள் 100 பேர்களையும் மேலுக்கு மேலாக தூக்குவதுதானே எனக்கு வேலை. மேல தூக்குறியா? அட பல்லாக்கில் ஆளுக்கு நீங்க 2 பேரும் ஒரே எண்ணங்க. வண்டியில் வரும்போது 2 பேரும் ஆளுக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு வராங்க. அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்றோம். கொஞ்சம் ஓவர் அதிகம். நடந்த விஷயம் என்ன? அதனால பாண்டவராகப்பட்டவரோ அந்த எம்பெருமாள் மாயவன் இருப்பதனால் தப்பி தப்பி பிழைத்து வந்தார். சண்டால செய்வது நாசக்காரர்கள். என் மாமனா என்ற தினமாக அந்த யுதிஷ்டனை அமர வைத்து, யுதிஷ்டன் என்று சொல்லக்கூடிய தர்மராஜன் தர்மனை பகலில் அமர வைத்து நாடு நகர நவீன செங்கால் உப்பு சட்டி ஆளுமடை முதல் கொண்டாக 5 தோக்க வைத்து அவன் பொண்டாட்டியும் சேர்த்து தோக்கடிச்சிருக்கணும். ஓஹோ, இப்பொழுது அந்த பத்திரி பாஞ்சாலி அந்த கொக்கச்சிரிக்கு தங்களுக்கு அடிமை. ஆமா, என்ன சொல்லுங்க? அந்த பாண்டவர்கள் 5 பேரும் பத்திரி பாஞ்சாலி நம்மளுக்கு அடிமையாகிவிட்டார். அடிமையாகிவிட்டார். சபா 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 சபா. அதனால எட்டி வதைத்தாலும் 10 பைசாக்கு புரோஜனம் இல்லாத பரதேசி பசங்க பாண்டவர் 5 பேருக்கு இப்ப அடிமை நாய் ஆகிவிட்டாங்க. அடிமையாகி உன்னுடைய சூழ்ச்சியே சூழ்ச்சி மாமா. மந்திரம் தந்திரம் எங்க மாமனுக்கு நாங்க சோறு போட்டு வளர்த்துறோம். இதுக்குதான் எப்படி மாமா? இப்பொழுது எதற்காக உன்னை அழைத்தோம் தெரியுமா? ஒரு மீசி இப்படி மேல தூக்குற, ஒரு மீசி இப்படி கீழே இருக்கிற, என்ன சமாச்சாரம்? நீ மூடு. ஏனென்றால் பாண்டவர் கீழே போகணும். ஓஹோ, கௌரவர்கள் நீங்க மேல போகணும். இல்ல அப்படியே மேல மேல 4 ஆளுக்கு மேல போகணும். உங்களை கொண்டு போய் எங்க விடுறோம் பாரு. ஆஹா, சகுனி மாமனா சகுனி மாமன் தான் மாமனா. நீங்க 12 மணிக்கு வெளியே வரும்போது வேற மாதிரி சொன்னீங்க. 1 நம்மளுடைய பிரதகாவி ஏதோ சொல்ல வருகிறார் மாமா. அதுதான் 1 பாண்டவருக்கு 1 அதுதான். ஓயானா மதிகட்ட முட்டாள் மாமா. நாம எப்போதை விட ராஜ மன்னர்கள் நம்மிடத்தில் ஒரு ஆன்ஸ் கேக்குறா. நீ எல்லாம் ஒரு இதெல்லாம் அசிங்கமாக தெரியவில்லை உனக்கு? அது நீ எடுத்து பேண்ட்ல சுத்தி வச்சிட்டு வந்துட்டு அதனால தான் என்ன கேக்குறேன். அதனாலே அடிமட்டு பேர் தோற்று அடிமையாகி விட்டார்களா? இப்பொழுது அந்த பத்திரி பாஞ்சாலி எங்க இருக்கிறாள்? கொக்கச்சிரிக்கி எங்கே இருக்கிறாள்? என்னுடைய கீழே கடந்து ஒண்ணுதான். சரி, பெரிய மனுஷன் வேஷம் போட்டுருக்கா? அண்ணா துரியோதனா, தம்பி நிற்காதீனா. நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய தாயாராக விளங்கக்கூடிய காந்தாரிடம் இருக்கிறாள் அவள். ஓஹோ, அடைக்கலமாக நாட்டிலே சென்று தர 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 தரன்னு எப்படி தர 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 தர
ஏன்டா எங்க மாமன் தலையில கம்மங்கட்டு கொளுத்துறீங்க? இது நெல்லு பத்த வைங்க. நீங்க தானே தர இது கதையிலடா. எங்க சகினி மாமனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? தானே தாரம் நீ எத்தா ஒரு கையில ஆணிச்சு ஒரு கையில விமல பாக்கு இந்த பொட்டி வழியான எடுத்து இருக்கு. இப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் அண்ணா? தம்பி திருச்சோதனம் அவரோட கூந்தலை பிடித்து சபாமண்டபம் இழுத்து வந்து தரனை இழுத்து கொண்டு வந்து அவளுடைய துயில உருவ வேண்டும். அவளை மானப்பங்க செய்ய வேண்டும். மானப்பங்க செய்து என்னுடைய வலத தொழிலோ காத்து வைக்க வேண்டும். அப்படியா? ஆமா. கட்டளையிட்ட பாடி அந்த பத்தினி பாஜாயை பிடித்து இழுத்து வந்து ஒரு நொடிக்குள் இழுத்து பட்டி சபாவத கூட்டி வாரேர் அண்ணா. தயவுடான் என்ன மாட்டேன், தாட்சிய பார்க்க மாட்டேன். நாங்க கூட ஒரு விதத்துல தயவு தாட்சிய பாப்பீங்க. இந்த வீரப்புலி துச்சாதரை ஒருபோது தயவு தாட்சிய பார்க்க மாட்டேன். அவளை பயிரை பிடித்து இழுத்து வட்டி சபாமண்டபம் கொண்டு வருகிறேன். சென்று வருகிறேன். தாய் காந்தாரி அடக்கத்தில் பாஞ்சாலி இருக்கிறார். ராஜ்யத்திற்கு